வாழ்க வளமுடன். என்னுடைய இது டவர் கொஞ்சம் இதாயிடுச்சுங்கம்மா. நம்மிடையே முதலாவதாக உரையாட வந்திருப்பவர் பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்கள் செயல் விளைவே இறை நீதி என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை திருப்பூர் மண்டலம் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா துவங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. என்னோடது கேக்குதாங்கம்மா? கேக்குதுமா. சரிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் மண்டல தலைவர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அறங்காவலர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும், இணையத்தில் இன்று என்னுடன் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு செயல் விளைவே இறை நீதி. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். தவறு செய்துவிட்டு பிறகு விளைவு வந்ததும் இறைவனை வேண்டுவதால் பயனில்லை என்கிறார். செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. கடமையை செய், விளைவை கவனிக்காதே, விளைவு உன்னுடையது அல்ல என்கிறது பகவத்கீதை. குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு என்கிறார் வேதாத்ரியார். எந்த செயல் செய்தாலும் அதற்கொரு விளைவு உண்டு. தவறு இன்றி தக்கபடி இறையாற்றலால் வழங்கப்படும் நீதியே இறை நீதி. அதுவே கூர்தலறம், அதுவே காஸ் அண்ட் எஃபெக்ட், இயற்கை சட்டம், லா ஆஃப் நேச்சர் என்று அழைக்கப்படுகிறது. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் என்கிறார் வள்ளுவர். அவரவர் செய்யும் நல் வினையின் பயனால் அவர்களுக்கு பிள்ளைகளாகிய செல்வம் கிடைக்கும் என்கிறார். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். as you sow, so you reap. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள் என்கிறது பைபிள். For every action there must be an equal and opposite reaction என்கிறது பௌதீக விதி. பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தில் கடைசியாக பூத்த மலர்தான் மனிதன். இறைநிலையே தன்னை ரசிக்க எடுத்த உருவம்தான் மனிதன். நாம் அனைவரும் இறைநிலையின் பின்னங்களே. இறை நீதியை உணராமலோ அலட்சியம் செய்தாலோ உணர்ச்சி வயப்பட்டு தவறு செய்தாலோ துன்பம் கொடுத்தாலோ அந்த இறை நீதியிலிருந்து நாம் தப்ப முடியாது என்கிறார் நம் சத்குரு. சிறு வயதில் ராமன் கூனியாகிய மந்திரை மீது பந்தை போட அதை மறவாமல் அவள் வஞ்சத்துடன் நாளை ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று இருக்கும் போது முந்திய நாளே கைகேயிடம் கூறி உன்மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும், உன்மகன் பரதனே நாட்டை ஆள வேண்டும் என துர்போதனை செய்து ராமனை வனவாசம் செய்ய வைத்தாள். அரிமர்த்தன பாண்டியன் மதுரையை ஆண்டபோது வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று மன்னன் மக்களுக்கு கட்டளையிடுகிறான். வந்தி என்ற மூதாட்டிக்கோ உதவி செய்ய யாருமே இல்லை. அவள் மதுரை கடவுள் சோமசுந்தர கடவுளை வேண்ட கடவுளே வந்து வந்தி தரும் பிட்டை உண்டுவிட்டு சரியாக கரையை அடைக்காமல் உறங்கிவிட மன்னன் வந்து பார்க்க வந்தி பங்குக்குரிய கரை அடைக்கப்படாததால் யார் என்று கேட்டு அந்த தூங்கிக் கொண்டிருந்த இறைவனை இறைவன் என உணராமல் பிரம்பால் அடித்து விடுகிறான் மன்னன். இறைவன் மீது விழுந்த அடி அனைவர் மீதும் விழ வந்தது இறைவன் என உணர்கிறான் மன்னன். ஒரு வார்த்தையை விதை ஒரு எண்ணத்தை அறுவடை செய்வாய். ஒரு எண்ணத்தை விதை ஒரு செயலை அறுவடை செய்வாய். ஒரு செயலை விதை ஒரு பழக்கத்தை அறுவடை செய்வாய். ஒரு பழக்கத்தை விதை ஒரு பண்பை அறுவடை செய்வாய். ஒரு பண்பை விதை வாழ்வின் விதியையே நீ அறுவடை செய்யலாம்.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் செய்யும் நல்ல தீய செயல்களாலேயே விளைவு வரும். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் என்கிறார் நம் மாமுனி அவர்கள். தன் விருப்பம் போல் தவறு செய்துவிட்டு கணக்கு பார்த்து தனக்கு இவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என கேட்டாலும் கூட கணக்கு சரியாக வராது. கூலியை பாக்கி என்ற முறையில் பிடித்துக் கொள்ளும். செயலுக்கு விளைவு ஒரு நாளில் அல்லது ஒரு மாதம் கழித்து அல்லது ஒரு வருடத்திற்கு பின், ஏன் 10 வருடங்களுக்கு பின் கூட வரலாம். அது மகனுக்கோ பேரனுக்கோ கூட வரலாம். 7வது தலைமுறையில் கூட வரலாம் என்கிறார். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணுபவன் உறங்கலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இல்லாத ஒருவன் அடுத்தவனை ஏமாற்ற நினைக்கிறான். பிறரை ஏமாற்றினால் நாம் ஏமாற்றப்படுவோம். ஒருவர் பேருந்துக்காக காத்திருக்கிறார். மலைச்சாரல், தூறல், குளிர். தேநீர் குடுக்க கடையை போகிறார். அங்கு தேநீர் வர தாமதமாக சூடான ஒரு வடையை கேட்டு சாப்பிடுகிறார். மறுபடியும் தேநீர் வர தாமதமாக மற்றபடியும் மற்றொரு வடையை சாப்பிடுகிறார். ஆனால் அது கடைக்காரனுக்கு தெரியவில்லை. உடனே கடைக்காரனிடம் ஒரு 20 ரூபாய் கொடுக்க அவன் 5 ரூபாய் பதிலாக 10 ரூபாய் திருப்பி கொடுக்கிறான். ஆகா, நமக்கு லாபம் என்று 5 ரூபாய் என்று நினைத்து கொண்டு அவன் மீதி 5 ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றி வந்து விடுகிறான். இப்பொழுது ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காருகிறான். அங்கு 100 ரூபாயை கொடுக்கிறான். நடத்துனரோ மீதி பணம் இல்லை என்று இறங்கும் போது வாங்கிக்கொள் என்கிறார். இவனும் சம்மதிக்கிறான். இறங்கும் இடம் வந்தது. மீதி பணத்தை கேட்க பயணி மறந்து விடுகிறான். நடத்துனரும் அவசரமாக இறங்கி விடுகிறார். செயல் விளைவு தத்துவப்படி வடைக்கு 5 ரூபாய் கொடுக்காமல் ஏமாற்றிய பயணியோ 10 மடங்கு பணம் மீதி வாங்காமல் ஏமாந்து விட்டார். இவ்வாறு நாம் ஒரு முறை மற்றவரை ஏமாற்றினால் ஏதோ ஒரு வகையில் 10 முறை கூட ஏமாற்றப்படுவோம். யாரையும் ஏமாற்றப்படக்கூடாத ஒரு நிலைப்பாட்டை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சிந்தனையில் உணர்ந்தோரே சீர்திருத்தி எண்ணுவதும் செய்வதும் தான் சிறப்போ மற்றோ அளிக்கும் செயல் விளைவு தத்துவத்தின் சிறப்புணர்வீர் என்கிறார் அருட்தந்தை. விளைவில்லா வினையில்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. விளைக்கும் வினைக்கும் இடை கால நீளம். விளைவு தரும் விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். இறை நீதி தவறுவதில்லை. பிறரை ஏமாற்றி வாழ்பவனுக்கு புண்ணியம் தீர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, சிறுவன், அவருடைய பெற்றோர் வசித்து வந்தனர். தாய் தந்தையரை வீட்டில் முன்புறம் உள்ள வராண்டாவில் தாழ்வாரத்தில் தங்க செய்து ஒரு அலுமினிய தட்டில் சாப்பாடு பரிமாறுகின்றனர். தாய் தந்தை இறந்து விடுகின்றனர். பெற்றோர் தன் சிறுவயது மகனிடம், தம்பி, இந்த தட்டுக்களை கொண்டு போய் வெளியே விட்டெறி, உன் தாத்தா பாட்டி இறந்து விட்டார்களே, இனி இது நமக்கு தேவையில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்களது மகனோ கூறுகிறான், அம்மா, அப்பா, உங்களது வயதான காலத்தில் உங்களுக்கு இந்த தட்டுக்கள் மீண்டும் வேண்டுமல்லவா, எனவே இந்த தட்டுக்கள் நம் வீட்டிலேயே இருக்கட்டும் என்கிறான். இதை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைகின்றனர். தன்வினை தன்னை சுடுமல்லவா. பட்டினத்தார் கதை நமக்கு தெரியும். பட்டினத்தார் அத்தை வீட்டிற்கு செல்ல அவருடைய அத்தை ஒரு அப்பத்தில் விஷத்தை தடவி அதில் கொடுக்க, பட்டினத்தார் அதை பார்க்க அதற்குள் ஒரு பாம்பு நெளிவது போல தெரிய, பட்டினத்தார் அந்த அத்தையின் வீட்டில் தூக்கி கூரையில் வீச அந்த கூரை தீப்பற்றி எரிகிறது. ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும். இறைநிலையிலிருந்து வந்த நாம் மீண்டும் இறைநிலையை அடைய நாம் கொண்டு வந்த பதிவுகளே தடைகளாக உள்ளன. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தே நிலமீது வீழ்ந்த பின்னே
என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு என்கிறார் மகரிஷி. நாம் புலன் மயக்கத்தில் சிக்கி வாழும் நோக்கத்தை மறந்து, நம்மையும் மறந்து, இறை நிலையையும் மறந்து விடுகிறோம் என்கிறார். இதை தீர்க்க என்ன வழி? திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. திளைக்கும் கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமரம் மேற்றுணையாமே என்கிறார் திருமூலர். நம்முடம் உள்ள பாவ பதிவுகளை தவம் அறம் செய்து இந்த இரு வழிகளில் நீக்கிவிடலாம் என்கிறார் திருமூலர். மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் அத்தை மகன் சிசுபாலன். அரச சபையில் சிசுபாலன் கிருஷ்ணனை சீண்டிவிட்டு கேலி செய்து அவமானப்படுத்தி வருகிறான். சிசுபாலனின் தாய் கிருஷ்ணரிடம், கொஞ்சம் பொறுத்துப்போ கிருஷ்ணா அப்படி என்று கெஞ்சி கேட்கிறாள். உடனே கிருஷ்ணர் கூறுகிறார், அத்தை, உங்களுக்காக நான் 100 தடவை பொறுத்து போவேன். அதற்கு மேல் அவன் தவறு செய்தால் அவனை நான் தண்டித்து விடுவேன் என்கிறார். 100 தடவை அத்தைக்காக பொறுத்து போன கிருஷ்ணர் 101வது தடவை சிசுபாலன் தவறு செய்யும் போது தன் சக்கராயுதத்தை ஏவி சிசுபாலன் தலையை துண்டித்தார். கடவுள் தவறு செய்பவர்கள் திருந்துவதற்காக நேரம் கொடுப்பார். அப்படியும் அவன் தன் தவறை திருத்திக் கொள்ளாவிட்டால் அதற்குரிய நேரம் காலம் வரும்போது தப்பாமல் தண்டனையை, இறை நீதி அளிக்கும் தீர்ப்பை அவன் பெற்றே ஆக வேண்டும். செயல்களில் விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்து விளங்கும் உண்மை தெரிந்து கொண்டால் செயல்களுக்கெல்லாம் நலவிளைக்கும் வாரே செய்வோம். சிவனை நேராய் அறியும் சிறப்பு இதே என்கிறார் மகரிஷி. இருப்பு நிலையாகிய சிவம் என்ற இறைநிலை பிறருக்கு நாம் செய்யும் நல்ல செயல்களுக்கேற்ற விளைவாக அந்த சிவமாகிய அந்த இறைநிலையை நாம் உணரும் சிறப்பை பெற முடியும் என்கிறார் வேதாத்ரியார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு முறை ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்திக்கிறார். 3 கைதிகளை பார்க்கிறார். அவர்கள் 3 பேருக்கு மறுநாள் தூக்கு தண்டனை. பாலியல் வழக்கு. கண்ணதாசன் 3 கைதிகளிடம் சென்று என்ன தவறு செய்தீர்கள் என்று கேட்டார். முதல் கைதியோ நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்றார். 2வது கைதியோ நான் தவறு எதுவுமே செய்யவில்லையே என அழுகிறான். 3வது கைதி அமைதியாக இருக்கிறான், பதில் எதுவும் சொல்லவில்லை. கண்ணதாசன் 3வது கைதியிடம் நீ மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்க, ஐயா, நான் இப்போது தவறு செய்யவில்லை, ஆனால் முன்பு நிறைய பாலியல் குற்றம் செய்திருக்கிறேன். முந்தி செய்ததற்காக இப்ப தண்டனையை அனுபவிக்கப் போகிறேன். எப்படியும் ஒரு தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்பதை இப்போது நான் உணர்ந்து விட்டேன். ஆகவே நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும். முன்னே போகும் வாய்க்கால் தான் பின்னே வரும். தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம். எவரும் கூர்ந்து ஆராய்ந்து தெளிந்து அறிந்து கொள்ள சிந்தனையும் சீருறும் சிறிதும் தன் முனைப்பு இயலாம். செயல் விளைவு தத்துவத்தின் சிகரத்தில் நாம் வாழ்ந்திடலாம். நாம் எண்ணம் சொல் செயல்களில் ஆராய்ந்து சிந்தித்தால் தான் தனது என்ற தன் முனைப்பை நீக்கி செயல் விளைவு தத்துவத்தின் சிகரத்திலே உச்சியிலே வாழ்ந்து விடலாம் என்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். நல்ல எண்ணம் நல்ல சொல்லாகவும், நல்ல சொல் நல்ல செயலாகவும், நல்ல செயல் நல்ல விளைவாகவும், நல்ல விளைவு நல்ல பதிவாகவும், நல்ல பதிவு நன்மையாகவும், அதுவே புண்ணியம், அதுவே சொர்க்கம் எனப்படுகிறது. தீய எண்ணம் தீய சொல்லாகவும், தீய சொல் தீய செயலாகவும், தீய செயல் தீய விளைவாகவும், தீய விளைவு தீய பதிவாகவும், தீய பதிவு தீமையாகவும், அதுவே பாவம், அதுவே நரகம் எனப்படுகிறது. சொர்க்கம் நரகம் எதையும் நாமோ நம் பெற்றோர்களோ நம் முன்னோர்களோ பார்த்ததில்லை. நம் எண்ணம் சொல் செயலே அதன் விளைவே இயற்கையின் சட்டம்.
அதுவே இறைநீதி. இறைநீதி சட்டமே விதியாகும். விதிக்கு ஒத்தும் உதவியும் இருக்கின்ற மனதை மதி எனலாம். விளைவை கவனித்து விழிப்பு நிலையில் நோக்கம், திறமை, பொருள், காலம், இடம் அறிந்து அளவு முறையுடன் செயல் செய்ய வேண்டும். விளைவில்லாத செயல் இல்லை, செயல் இல்லாத விளைவில்லை, இறைநிலை இல்லாத மனமில்லை. தீது விளைவிப்போர் தீர்ந்து போகட்டும், நன்மை ஒன்று மட்டும் தொடர்ந்து இருக்கட்டும், உள்ளம் மகிழட்டும், மனம் மகிழ்ந்து துள்ளட்டும். உள்ளதை உணர்வோம், அல்லதை விடுவோம், நல்லதை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பானதொரு உரை. பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்களின் உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான உரைங்கம்மா. கணீர் குரல்ல சிறிது கூட ஒரு தடுமாற்றம் இல்லாம ஒரு ஆணித்தரமான கருத்துக்கள், ஆணித்தரமான ஒரு குரல். அருமையம்மா. இந்த செயல் விளைவு இறை நீதி அப்படிங்கிறத மிகச் சிறப்பான முறையில, அதாவது செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைவன். எவ்வளவு முறை கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதுமா. இந்த செயல் விளைவு இறை நீதிங்கிறத நாம் இந்த வேதாத்திரியத்தை திருப்பி திருப்பி எத்தனை முறை கேட்டாலும் அதில் ஒரு இன்பம். அப்படி ஒரு இன்பமான ஒரு உரையை நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்க. செய்த செயலுக்கு விளைவு என்பதுதான் கூறுதலரும் அப்படிங்கிறத மிகச் சிறப்பான முறையில எடுத்துரைத்தீங்க. இறை நீதியிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துல இந்த கருத்து மிக அருமை. சாதாரணமாக செய்த ஒரு செயல், விளையாட்டுத்தனமா செய்த செயல் ராமன், அதற்கு 14 வருடங்கள் காட்டுக்கு செல்வது என்பது அந்த செயலை மிகச்சிறந்த உதாரணமாக மக்கள் எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மகாபாரத ராமாயணம் எல்லாங்கிறத அருமையா சொன்னீங்க. இந்த பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த கருத்தும் மிக சிறப்பான கருத்தா இருந்தது. நாம செய்த செயலுக்கு அருமையா சொன்னீங்கம்மா. 10 நாள்ல வரும், 10 மாசத்துல வரும், 10 வருஷம் கழிச்சும் வரும், 7 பிறவிகளே கூட வரும் அப்படிங்கறத அந்த வடை சாப்பிட்ட கருத்து கதை செயல் விளைவுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அதே போல தாத்தா பாட்டிக்கு இந்த செயல் விளைவு, அந்த அலுமினிய தட்டு, இது வழி வழியா சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து இந்த செயல் விளைவுக்கு மிகச்சிறப்பா இருந்ததுங்க. இந்த பட்டினாரத்தாரனுடைய அந்த ஓட்டையப்பம் வேட்டை சுடும் அப்படிங்கிறது இன்றைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் இந்த கருத்து நிரந்தரமா இருக்கும். அதே போல இதுக்கெல்லாம் சிறந்த வழி என்ன அப்படின்னு இந்த கிருஷ்ணர் சிசுபாலன் கதை மிகச்சிறந்த உதாரணம். அதே போல தவம் அறம் தான் சிறந்த வழி. அதுக்கு எண்ணம், சொல், செயல், விளைவு, பதிவு அப்படிங்கிறது இன்பமா இருக்கும். செயல் எல்லாமே நல்லா இருந்தாங்கிறத இறைநிலையே மனமாக இருக்கிறதுனால உள்ளதை உணர்வோம், நல்லதை விடுவோம், நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்லி மிகச் சிறப்பான முறையிலே தொடங்கி அருமையான முறையிலே நிறைவு செய்தீர்கள் அம்மா. வாழ்க வளமுடன். எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. மகேஸ்வரி அம்மாக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப புகழ்ந்துட்டீங்க. அருமையான கருத்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். பேராசிரியர் கலாவதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் சுமதி பாலாஜி அம்மா அவர்கள் எண்ணமது பசுமையானால் என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று திருப்பூர் மண்டலம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குது, சிறப்பா இருக்குங்க, பேசலாங்க. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்று எடுத்த தாய் தந்தைக்கும், எனக்கு அறிவை ஊட்டி கொண்டிருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கம் திருப்பூர் மண்டலத்திற்கும், அந்த திருப்பூர் மண்டலத்தில் சேவை செய்து கொண்டிருக்கும் அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும், அருள்நிதியர்களுக்கும், மதன்குமார் ஐயா அவர்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குருவின் சேர்க்கையாக எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எண்ணமது பசுமையானால் என்ற தலைப்புல ஏற்கனவே நாம் அனைவரும் வேதாத்ரி மகரிஷி கருத்துக்களை தான் கேட்டுக்கொண்டு தினம் இருக்கின்றோம். அதே தான் சொல்லிதான் ஆகணும். அப்போ எண்ணம் அது பசுமையானால் வண்ண வண்ண வாழ்க்கை நமக்கு எதிர்க்கவே காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதிரில் இருக்கும் அந்த இன்பமான வாழ்க்கைய நம்ம கவனிக்கிறதே இல்லை. அப்போ ஒவ்வொரு எண்ணத்திலையும் பசுமை இருக்குது. எண்ணம் பசுமையானால் அனைத்துமே வண்ணமாகும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு என்னுடையது ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு சொல்லியே ஆகணும். வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் காலத்தில் மகரிஷி கிட்ட நான் மனசுக்குள்ளேயே கேட்பேன், இறைவா மகரிஷி, எனக்கு நான் ஒரு நிர்பந்தத்தினால வேலைக்கு வந்துட்டேன். மகரிஷி, எனக்கு இன்னும் உள்ளுணர்ந்து இந்த இறை தவம், அந்த ஆழ்நிலை தவம் எல்லாம் எனக்கு வேணும். எப்படி மகரிஷி, நான் எப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கினே கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவர்கிட்ட பேசுவேன் நான். ஆழ்ந்த தவம் வேணும், அந்த இறை உணர்வு இன்னும் கொஞ்சம் எனக்கு கிட்டலையே அப்படியெல்லாம் நான் நினைச்ச காலம் உண்டு. வேலைக்கு போகும்போது, இந்த ட்ரெயின்ல போகும்போதெல்லாம். அதற்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த கிருமி ஒரு பக்கம் நாசம் செய்தாலும் அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் என்னன்னு தெரியல. அது அப்படியே இந்த லாக்டவுன் பீரியட்ல அப்படி ஒரு ஆழ்நிலை தவம், அப்படி எல்லாமே நமக்கு கிடைத்ததுமா. ஏற்கனவே எல்லா தவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அது ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டா கொஞ்சம் அது கேப்ல தான் இருக்கும். அது ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாருக்கும் கிடைச்சதே இந்த எண்ணம் தான். அப்ப எண்ணம் நான் எங்கேயோ நினைச்சேன், அது லாக்டவுன்ல இந்த மாதிரி வந்தது. அடுத்தது என்ன நினைச்சேன்னா, ஜூன் மாசத்துல எனக்குள்ள ஓடி எனக்குள்ளேயே ஒரு தவம் பண்ணும்பொழுது அது மகரிஷியே சொன்னாரா எனக்கு தெரியாதுமா, அடியேன்னு ஒரு கருவிதான். அனைத்து துணை பேராசிரியர்களும் வீட்டுக்குள்ள சமைத்து கொண்டே அப்படியே இருந்துட போறாங்க. அனைத்து துணை பேராசிரியர்களும் அனைத்து அருள்நிதியர்களும் இந்த மாதிரி பயிற்சி, இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாருமே வெளியே வரணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஓடிய சிந்தனைய சென்னை பேராசிரியர்கிட்டையும் கோயம்புத்தூர் சைட்ல இருக்கிற பேராசிரியர்கிட்டையும் நான் பேசினேன். சும்மா சாதாரணமா பேசினதுதான், அது 2 வார்த்தை தான். ஆனா 3 நாளில் எஸ்கே மயிலானந்தன் ஐயா வெளியிடுகிறார். அனைத்து துணை பேராசிரியர்களும் அனைத்து எல்லா இடத்துக்கும் வெளியே பேசட்டும், பயிற்சி பெறட்டும், தவம் நடக்கட்டும் என்று ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையை பார்த்த உடனே எனக்கு அப்படியே உடல் சிலுத்தது. அடடா, நம்ம ஏதோ உள்ளுக்குள்ள சும்மா நினைச்சோம் எல்லா துணை பேராசிரியர்கள் வெளியே வரட்டும்னு. அது பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மூலமா பல அருள்நிதியர்கள்லாம் பேராசிரியர் மாதிரி பேசுறாங்க உணர்ந்து. உணர்ந்து பேசுவது என்பது ரொம்ப இது. அப்போ அப்படி பாத்தீங்கன்னா எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ எண்ணம் நம்மளால அடுத்தவங்களுக்கு உடலாலேயோ இல்ல பணத்தாலேயோ உதவி செய்ய முடியல, என்னடா இது அப்படின்னு நம்ம நினைத்தா கூடங்க, எண்ணத்தின் மூலமா நம்ம சேவை செய்யலாம். எண்ணத்தின் மூலமா என்னென்ன நம்ம செய்யறோமோ அது நமக்கும் சந்தோஷமா இருக்கு, மற்றவங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கு. அப்போ நமக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் என்ன அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்துல உறுதி இருக்கணும். ஒரு எண்ணம் நினைச்சிட்டோம்னா அதுல உறுதியும் ஒழுங்கும் இருக்கணும். அப்போ அதை மனதினால்தான் மனதையே ஆராயணும். அப்போ மனம் என்ன பண்ணணும், பார்வையாளராதான் அதை பார்த்து வைக்கணும். அப்போ எப்படி ஒவ்வொரு எண்ணமும் என்னங்க நடக்குது, நம்ம இப்போ ஒரு பொருளையோ ஒரு வெளி நிகழ்ச்சியோ ஒரு நபரையோ பார்க்கிறோம். கண்களின் மூலம் ஒரு புள்ளி வடிவில தான் அது போகுது.
கருமையத்துல பதிஞ்சு அது மூளை வழியாக காலத்திற்கு ஏற்றவாறு எண்ணமாக பிரதிபலித்து வெளியே கண்டிப்பா வந்துடும். நம்ம சிறிய எண்ணம் தானே நினைச்சோம் இங்க, இது எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு தீய எண்ணம் கூட அது செயலுக்கு வராத விடாது. ஒவ்வொரு தீய எண்ணம் கூட செயலுக்கு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, ஒரு எண்ணம் வரும்போதே அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளணும். அதுதான் மகரிஷி சொல்லியிருக்கிறார் இல்லையா, எண்ணத்தை நீங்க அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது அலையும். ஆனா அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க, எடுத்துட்டீங்கன்னா அது அடங்கி விடும். அப்போ ஒரு எண்ணம் ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் அது என்னங்க நடக்குது, உயிர் செல்களில பதிவாகுது. பதிவானது என்ன ஆகுது, பிரதிபலிக்குது. திருப்பி பிரதிபலிச்சு எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும். இது எண்ணத்தின் இயற்கை. இது எண்ணமே தான். இயற்கையும் எண்ணமும் வேறுபட்டு நம்ம பார்க்கவே முடியாது. இயற்கையும் ஒன்றுதான், எண்ணமும் ஒன்றுதான். இப்போ வேண்டாதவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு நமக்குள்ள எதனா இருந்தா கூட அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம உபசரிப்பு இருந்தாலும் முகம் சுழிச்சிடுவோம் இல்லையா. அந்த மாதிரிதான் எண்ணத்தை விரட்ட விரட்ட மீண்டும் நம்மகிட்டயே தான் வரும். ஆனா அந்த எண்ணத்தோடு தான் நான் உறவு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு அதை உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த எண்ணம் நம்ம கூடயே தான் இருக்கு என்றதை நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது வெறும் எண்ணம் மட்டும்தானே, நான் என்ன செயலியா இறங்கினேன். ஒரு சிறிய எண்ணம், ஒரு தவறான எண்ணம் ஏதோ மனதுக்குள்ள நம்ம நினைச்சிட்டோம், புள்ளி வடிவுல நினைச்சா கூட அது என்ன செயலுக்கு வரப்போதா நம்ம நினைப்போங்க. ஆனா அது செயலுக்கு வராம இருக்காது, நம்மளை இழுத்து வெளியே விட்டுடும். அப்போ எழுகிற எண்ணம் எல்லாம் மனதில் தூய்மையானதாக இருக்கணும். அந்த எண்ணம் எழறதுக்கு என்ன மகரிஷி கொடுத்திருக்காரு காரணமா, 6 வகை காரணங்களா கொடுத்திருக்காரு. அது எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். தேவையின் வழியாக, பழக்கத்தின் வழியாக, சூழ்நிலை வழியாக, பிறர் மனம் தூண்டுதல் வழியாக, கருவமைப்பு வழியாக, தெய்வீக எண்ணம் 6 வகையா வெளியே வரும். ஆனா அதே எண்ணம் தான் மனதின் 10 படிகளாகவும் மகரிஷி வைத்திருக்கிறார். உணர்ச்சியாக, தேவையாகவும், முயற்சியாகவும், செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த அனுபவம் தாங்க நம்ம எண்ணங்கள். இது எப்படின்னா, இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் அம்மிக்கல்லையும் அரைச்சாங்க, நல்லா ஆட்டுக்கல்லு, துவைக்கிற கல்லு எல்லாமே கை கருவிகள் தான் இருந்தது. ஆனா ஒவ்வொரு மனிதன் அப்படியே தன்மாற்றம் அடைந்திருந்து அவனுடைய மனிதன் மனதுல என்னங்க வந்தது, அறிவு தான் எண்ணம். அப்போ அறிவு விரிந்து 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 என்னாச்சு, விஞ்ஞானிக கருவிகள் நிறைய இப்போ வந்துடுச்சு இல்லையா. அப்போ ஒவ்வொரு உலகத்திலையும் வளர்ச்சி வருகின்றது என்றால் அப்போ ஒவ்வொரு மனிதனின் மனதில் எழும் எண்ணங்களே. அப்ப அந்த எண்ணங்கள்லாம் அந்த விஞ்ஞானிகளும் அந்த மருத்துவர்களும் பிலாசபி இவங்கெல்லாம் எண்ணத்தை எப்படிங்க வச்சாங்க, தூய்மையாவே வச்சிருந்தாங்க. அதை சிந்தித்து கொண்டே இருந்தாங்க. மகான்கள், சித்தர்கள் இவங்க எல்லாமே எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கினாங்க. ஆனா அதே எண்ணம் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள்கிட்ட உணர்ச்சி வயமா வரும் பொழுது அது என்னங்க நடக்குது, 6 வகை தீய குற்றங்களா மாறிடுது. எப்படி, ஆசை, சினம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற தீய குணங்களா நமக்கு வந்துருது. அது உணர்ச்சி வயப்படும் பொழுதுதான். அப்போ எண்ணம் எங்க பிறக்குது அப்படின்னு எத்தனையோ மகான்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட யோசிச்சுட்டு இருக்காங்களே இல்லையா. இப்போ ஒருத்தர் மனதுல எழுகிற எண்ணத்தை இன்னொருத்தரால கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிச்சிட்டா போச்சு. ஆனா நம்ம மகரிஷி கொஞ்சம் தவத்துல போனா பிறர் மனதில் உதிக்கும் எண்ணங்கள் கூட கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பது தெரியாது. அப்போ அந்த மனதுல ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறாங்கன்றது யாருக்கு தெரியும்? அதுக்கு நம்மளுடைய கருமையம் தான், தெய்வீக நீதிமன்றம் தான். அதுக்கு கேமரா எல்லாம் இல்லை. ஆனா அந்த எண்ணமே நம்ம தான் இறைநிலையா இருக்கிறோம், நம்ம தான் அதை வாட்ச் பண்றோம்ன்றத நமக்கு தெரியாமையே போயிடுது. ஏன்னா கடவுள் வேறு, இறைவன் வேறு, நாம வேறு, உணவு வேறு, தொழில் வேறு என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தொழிலும் கடமையும் உணவும் உடலும் இந்த உயிரும் எதிர்க்க இருக்கிறவங்களும் எல்லாருமே இறைவன் தான் அப்படின்னு உணரும் போதுதான் அந்த எண்ணம் அங்க நினைக்கிற இறைநிலையும் எண்ணம் தான், இங்க நினைக்கிறதும் இறைநிலை என்ற எண்ணம் தான். அப்போ அந்த யாரோ நமக்கு ஏதோ ஒரு தீய எண்ணம்
நமக்கு கொடுத்துட்டாலோ இல்ல நம்ம அதை எடுத்துக்கிட்டாலோ அதை வந்து நம்ம நின்று ஒரு 5 நிமிஷம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கினா தூய்மையான வாழ்க்கை பிறக்கும். இப்போ இந்த எண்ணம் எங்கிருந்து வருது? கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டே பாங்களேன். இப்போ என் மனசு இருக்கு, அப்பா இது என் மனசு, நான் எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னா நினைக்காது இருக்கிறோமா? கண்டிப்பா இல்ல இல்லைங்க. நம்ம குடும்பத்தை நினைக்கிறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலை நினைக்கிறோம், அப்புறம் பொருளாதாரத்தை நினைக்கிறோம். எத்தனை வகையில அது ஸ்பீட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்ப அது எங்கதான் பிறகுது, எங்கதான் இருக்குது? ஃபர்ஸ்ட் தன்னை அறியறது, தன்னை அறியணும் என்று மகரிஷி சொல்லியிருக்கிறார். நான் யார் என்ற தத்துவமே பெருசு. இப்போ தன்னையே நம்ம யாருன்னு அறியறதுக்கே மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் தெரியுது. இதுல வேற எண்ணம் எங்க பிறக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சா சித்தர்கள் மகான்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, நமது வேதாத்திரி மகரிஷி ஒவ்வொரு எண்ணமும் எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்ணம் உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். ஆனா அத அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்காரு. உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம், இது அறியும் திறனுடையதால் அறிவு என்றும் போற்றப்படுகிறது. அதனால பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் இந்த எண்ணம் தான் உயர்வா இருக்குது. அதுக்கு வந்து ஒரு காலம், அதுக்கு வந்து எங்கேயுமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எங்க வேணாலும் போயிடும். இங்க இருக்கிறோம், ஆனா எங்கேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில நம்ம குடும்ப சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தவத்துலதான் இங்க இருக்கிற மாதிரி நினைப்போம். உடலும் இங்கதான் இருக்கும். நமக்கு பேராசை தவம் நடத்தி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா நம்ம மனம் வந்து எங்கெங்க போயிடும், அங்க இருக்கிற அமெரிக்காவுக்கு போயிடும், அங்க இருக்கிற குடும்ப உறவுகிட்ட பேசுற மாதிரி போயிடும். அடடா நம்ம ஏன் அவ்வளவு தூரம் போனோம்? சும்மா கட்டணம் இல்லை, ஒன்னும் இல்லை, ஃபிராக்ஷன் ஆஃப் இதுல வந்து அது ஃபிளைட் கூட இல்லை, அது பாடிட்டு மனம் அங்க போயிட்டு வரும் தவத்துக்கு. அடடா நீ ஏமா அங்க போன? அப்போ நம்ம மனதை வாட்ச் பண்ணணும். நம்ம இப்ப தவம் செய்யறேன், மனமே என்னமே நீ தயவு செஞ்சு எனக்கு பக்கம் வராத அப்படி நமக்கு நம்மை அறியாம தவம் செய்யும் பொழுதுதான் அந்த பிரபஞ்ச இயக்க ரகசியம் எல்லாம் தெரியும். அப்போ உயிர் சக்தி மூலம்தான் எண்ணம் பிறக்குதுன்னு தெரியுதுங்களா? இப்போ வந்து எந்தெந்த விதமாவும் நம்ம வந்து ஜீவகாந்த செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஜீவகாந்த சேமிப்பு எடுத்துக்கிறோம், நல்லா அழகா ஜூம்ல வந்து கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஓகே, அந்த ஜூம்ல இருக்கிற வரைக்கும், மண்டபத்துல இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கைக்கு, இந்த லௌதீக வாழ்க்கைக்கு வரும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு தேவைப்படணும், நம்ம அந்த தேவையை அடைந்தே தீர வேண்டும் என்பது அந்த எண்ணம் வந்து வந்துருது. அப்போ அதை ஃபில்டர் பண்றதுக்கு தான் இந்த லாக்டவுன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணு. அப்போ நம்ம எண்ணத்தை வந்து ஒன்றும் ஃபில்டர் பண்ணி அனைவருமே இல்லைங்க. இப்போ நம்ம கண்டதே எதையும் நினைக்கிறது இல்லை, நம்ம எழுந்தோமா நல்லதே நினைக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் உதயமாகுது. அப்போ இந்த பேராசை, இந்த பொறாமை வந்து உயிர் துகள், உயிர் செல்லையே அழிச்சிருவாங்க. அப்போ எதுக்கு நம்ம அதெல்லாம் நினைக்கணும்? இப்போ சில பேருக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியமா இருக்கும், சில பேருக்கு பார்த்தா குடும்பம் ரொம்ப முக்கியமா இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா நட்பு முக்கியமா இருக்கும், சில பேருக்கு கல்வியில ரொம்ப முக்கியமா இருப்பாங்க, சில பேர் தொழிலே அப்படியே அதுலயே போயிடுவாங்க, சில பேர் ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருப்பாங்க. ஆனா சில பேர் தன் உடல் தான் முக்கியம் நினைப்பாங்க. அப்போ யார் ஒருவர் தன் உடல் முக்கியம் என்று நினைக்கிறார்களோ அவர்களே சிறந்த மனிதன். ஏன்னா அந்த உடல் நன்றாக இருந்தால் பணம், குடும்பம், நட்பு, கல்வி, தொழில், ஆன்மீகத்துக்கு கூட உடல் நல்லா இருக்கும். அப்போ அந்த ஆன்மீகத்துக்கு கூட நம்ம உடல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுங்களா? அவரே சிறந்த ஒரு ஞானி. இன்னைக்கு மாக்கோலத்துல கூட மகரிஷி கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, தேவை உணர்வு 1, 2வது அறியாமை பழக்கம். இந்த 3ஆல் தான் அந்த தேவைகளோ பல வகைகளாக பெருக்கி போச்சு. ரொம்ப அந்த தேவைகள் பின்னாடி ஓடிட்டோம். அந்த தேவையின் அளவை முறையறிந்து கொள்ளும் தேவையினை அறிஞர்களே முடித்து கொடுங்க அப்படின்னு அறிஞர்கள் கிட்ட வேண்டார் மகரிஷி. ஒருத்தர்கிட்டையும் அறியாமையும் பழக்கத்தின் இப்போ விளக்கம் கேட்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் பழக்க பக்கம் போகிறோம் இல்லையா? தேவை உணர்வு, தேவை இன்னும் வேணும். ஆனா அது வந்து நம்ம அளவாக அந்த தேவையை நிறுத்தி கொண்டால் போதும். அப்போ அந்த தேவையும் அறியாமையும் பழக்கமும் இந்த நாட்டுல வந்து எல்லா மக்களும் இயல்பா கரெக்டா முறையறிந்து வாழறதுக்கு எப்படிங்க? அரசாங்கம் நல்லா வரணும். அப்ப அறிஞர்களே உங்ககிட்ட சொல்றேன், இதை நீங்க முடிச்சு கொடுங்க மக்களுக்கு அப்படின்னு நினைச்சிருக்காருங்க.
நம்ம மகரிஷி எவ்வளவு நுணுகி 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 ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரு இல்லைங்களா? அவர் மனதுல ஒதித்தது தானே எல்லா மக்களும் உடல் உயிர் மனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற எண்ணமும் வீதிதோறும் மனவளக்கலைகள் வர வேண்டும் என்ற எண்ணமும் எத்தனையோ பேரு இன்னைக்கு பேராசிரியர் அறிஞர்கள்லாம் நம்மளாம் இருக்கோம் இல்லையா? பேராசிரியர்லாம் இவங்கெல்லாம் வெளியே வந்து நம்ம கருத்துக்களை எல்லாம் வெளியிடணும், அதை நம்ம கடைப்பிடிக்கணும், கடைப்பிடித்து வெளியே வரணும், உணர்ந்து ஓதணும் அப்படின்னு நம்ம கையில மகரிஷி எவ்வளவு கொடுத்திருக்காரு. அவர் மனதில் தோன்றியதானங்க உலக நல வாழ்த்து, உலக நல வேட்பு, மழை வாழ்த்து, எத்தனை கொடுத்திருக்காரு. அத்தனைக்கும் எண்ணம், அவருக்கு எண்ணம் எப்படிங்க இருந்தது? பசுமையா இருந்தது. அவரோட ஃபேஸ் கூட நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நல்ல தவத்துல ஆழ்ந்து நல்ல நன்மையே அவரு நல்ல எண்ணங்களே திணிச்சு கொண்டிருக்கனால அவர் முகம் தேஜஸ் அப்படி நல்லா இருக்கு. இதற்கு ஒரு நம்ம தினமும் கண்டிப்பா நல்ல எண்ணங்களே போடணும். அதுக்கு ஒரு சிறிய கதை தான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு எல்லாரும் சொல்றாங்களே, இது என்னதுப்பா பாசிட்டிவ் எனர்ஜி? எப்ப பார்த்தாலும் நம்மளால இருக்க முடியலையே, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சிறிய கதை. இது வந்து வாட்ஸ்அப்லயும் வந்தது இப்போ ரீசெண்டா. பாசிட்டிவாக இரு, பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவாக செய் அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது எப்படிங்க எல்லா நேரம் பாசிட்டிவாக நினைக்கிறது? ஒரு சிறிய தீய எண்ணம் வந்துருது இல்லையா? அப்போ ஒரு கம்பெனில ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாராம், எப்ப பார்த்தாலும் சந்தோஷமாவே இருப்பாராம். ராஜான்னு ஒருத்தர், அவரை பார்த்தாவே ஆச்சரியமா இருக்குமா, எப்ப பார்த்தாலும் நல்ல மூடாவே இருப்பாராம். எங்கேயுமே அவர் வந்து ஒரு சோகமே அவர் முகத்துல இருக்கவே இருக்காது. அப்போ புதுசா கம்பெனில சேர்ந்தாங்க இன்னொருத்தர், அவர் வந்து இத கவனிக்கிறாரு. எப்படிப்பா நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமா எப்ப பார்த்தாலும் இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, ஒண்ணும் இல்லைங்க, 2 விஷயங்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திரும் போது 2 விஷயங்கள், 2 சாய்ஸ் கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறாருங்களாம். என்ன சாய்ஸ் அப்படின்னா, நாள் முழுவதும் நீ வந்து நம்ம சோகமா இருக்க போறோமா, இல்ல நாள் முழுவதும் நம்ம சந்தோஷமா இருக்க போறோமா அப்படின்னு அந்த காலையிலேயே சிந்திச்சுணுமா. இப்ப எப்படி நம்ம வையகத்தை வாழ்த்துறோம், அந்த வையகத்தை வாழ்த்தின உடனே இதையும் நினைக்கலாமா. அப்போ வேணாமே, ஏன் சோகமா இருந்து நம்ம கெட்டு அடுத்தவங்களையும் கெட வைக்கணும்? இல்ல, நான் வந்து சந்தோஷமா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாருங்க. இப்படியே இருந்தா இன்னொன்னு என்ன நடந்தது, கெட்டது நடக்குது உனக்கு, அப்ப என்னப்பா பண்ணுவ அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேக்குறாராம் அந்த கம்பெனில. அப்போ எனக்கு நடந்த கெட்ட விஷயத்தை நினைத்து நாள் முழுவதும் நொந்து போய் உட்கார போறோமா, அல்லது எனக்கு நடந்த தப்புல நான் தப்பு பண்ணேன் இல்லையா, அதுல ஏதாவது பாடம் கத்துக்கொள்ளனா அப்படின்னு யோசிப்பேன். அதுல இருந்து பாடம் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் யோசிப்பேன். ஏன் தப்பு நடந்தது என்று அறியணும், அது நடக்காம இனி பார்த்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு நானு சொல்லிப்பேன். அப்போ நாள் முழுவதும் நொந்து போய் இருக்க போறோமா, இல்ல நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்க போறோமா? நமக்கு ஒரு தீயது தப்பு வருதுன்னா கூட அதுல இருந்து நம்ம நல்லது எடுத்துக்கணும். நமக்கு ஏதோ ஒண்ணு பெரிய ஒரு நல்லது காத்து கொண்டு இருக்கிறது, அதற்காக இறைவன் வந்து பதிவுகள் மூலமாக இந்த தீயவை நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு வந்து, உங்களை எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசுறாங்க இல்லையா, தப்பா பேசுறத எப்படி அதை நீ சகிச்சுக்கிற அப்படின்னு கேட்டா, தப்பு பேசுறத நினைத்து பார்க்கணும்னா அதற்கு பின் ஏதாவது பாசிட்டிவ் சைடு இருக்கிறதா பார்ப்பேன். என்ன தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதற்கு சைடு பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு நான் பார்ப்பேன். தப்பா பேசுறவங்க பேசிக்கொண்டேதான் இருப்பாங்க, அவர்களை நாம் திருத்த முடியாது. அப்போ அந்த பேசின பேச்சுல இருந்து பாசிட்டிவ் ஏதாவது இருக்கா பார்த்து என்னை நான் மாற்றிக்கொள்ள அது உதவி செய்யும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். இவருக்கு பொறுக்கவே முடியல, என்ன இது எது சொன்னாலும் இவன் வந்து அசையவே மாட்டுறாரு, நான் சந்தோஷமா தான் இருப்பேன், நான் ஹாப்பியா தான் இருப்பேன். அப்போ எப்படி நீ லைஃப்ல இவ்வளவு ஜாலியா எடுத்துக்கிற அப்படின்னா, நம்மள கஷ்டப்படுற விஷயத்த நம்ம நினைக்கணுமா, இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கிற விஷயத்த நினைக்கணுமா? சந்தோஷமா இருக்கிற விஷயத்தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு காணாம போயிடுறாரு. ஆனா கேள்விப்படுறாரு இந்த ஃப்ரெண்டு, அந்த ராஜான்ற ஃப்ரெண்டு வந்து 80 அடி உயரத்துல வந்து கீழே விழுந்துட்டாராம். கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவர் பார்க்க போறாரு. அப்போ பார்க்க போகும்போது அங்கேயும் 60 அடி உயரத்துல நீ விழுந்தியாப்பா, அப்போ உன் மனநிலை எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் சொல்லுப்பான்னு கேட்டிருக்காரு. உயிர் பிழைத்ததே ஆச்சரியம்னு எல்லாரும் சொன்னாங்க, அப்ப நீ எப்படி உயிர் பிழைச்ச, நீ அந்த நேரத்துல என்னப்பா நினைச்ச அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஃப்ரெண்ட பாக்குறாரு. அப்போ என்ன பண்றாரு இவரு, எனக்கு 2 சாய்ஸ் அங்க இருந்தது, சிரித்து கொண்டே, எஸ் பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு,
அது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு கொண்டு வரும்போதுதான் டாக்டரோட ஃபேஸ பார்த்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனாலும் அப்போ எனக்கு 2 சாய்ஸ் இருந்தது. என்ன சாய்ஸ்னா, நம்ம சாக போறோமா இல்ல வாழ போறோமா அப்படின்னு நான் நினைச்சேன். செத்தா என்ன நடக்க போகிறது எனக்கே தெரியாது. அதனால நான் வாழ்ந்துதான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் ஃபேஸ பார்த்தேன். டாக்டர், நான் வாழலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் நடக்காது. நீங்க இந்த சர்ஜரியை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போதான் அவரு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு அவரு நல்ல உடல்நிலைக்கு வந்துடுறாரு. அப்போ ஏன் நம்ம நெகட்டிவ நினைக்கணும்? இதுதான் இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் தூய்மையானதாகவும் பாசிட்டிவாக நினைத்து கொண்டே இருந்தால் நம்ம உடல் நல்லா இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஜீவகாந்தம் சேமிப்பா இருக்குங்க. நம்ம கிட்ட இருக்கிற உயிர் துகள்கள் நல்லா இருக்குங்க. உயிர் செல்கள் நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்க. நம்ம சுற்றத்தார் நல்லா இருப்பாங்க. இந்த உலகம் நல்லா இருப்பாங்க. நம்ம உடல் ஒன்று நன்றாக இருந்தாவே சமூகத்திற்கு பெரிய ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம யாருக்கும் எந்த பேர்டன் இல்லாம இருக்கணும்னு நினைச்சா நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தணும். அதுக்கு மகரிஷி நிறைய கொடுத்திருக்காரு இல்லையா? எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெரிந்து போகும். எண்ணம் அது எழும்பொழுதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராயுங்க. முன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லப்பா. இந்த மனவளக்கலை வரத்துக்கு முன்னாடியெல்லாம் நிஜமாவே தெரியாது. 1008 குப்பை தொட்டி மாதிரி நினைப்போம். அப்பா இப்பெல்லாம் ஃபில்டர் பண்ணி இது வேண்டாம் 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 என்று எப்போ நம்ம எல்லாத்தையும் நினைக்கிறோமோ, எது வேண்டுமோ அதை நினைக்கணும். வேண்டும் எல்லாம் என்ன, உடல் ஆரோக்கியம் வேண்டும், நல்ல மனசு வேண்டும், எல்லாரையும் வாழ்த்து வேண்டும். மகரிஷி நம்மளுக்கு வாழ்த்து கொடுத்துட்டாரு. அப்ப இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதோடயே இந்த ஆன்மீகத்தோடய இருக்கும்போது நமது உடல் நன்றாக இருக்குது, நமது குடும்பம் நன்றாக இருக்குது. நமக்கு தேவையானது இல்லைன்னா மகரிஷி கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ எண்ணம் எழும்போதே இது ஏன் என்று ஆராயணும். அப்படி அந்த எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எண்ணத்தையும் இயற்கையும் நீ தனித்தனியா பார்க்கவே முடியாது. எண்ணமே இயற்கையின் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தை நிலைக்காட்டவே முடியாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எழும் இடமும் ஒரு புள்ளிதான். அது அகண்டாகாரத்துல வரையும் விரியும். எண்ணமே செயற்கை கருவி. அப்போ நம்ம மனதுதான் நம்ம எண்ணம். அப்ப இந்த மனமென்ற நிலத்தில் எத்தனையோ விதைகளை போடலாம். எத்தனை விதைகள் வேணாலும் போடலாம். ஆனா எந்த விதை நம்ம போடுறதோட இல்லைங்க, அத நல்லா ஆழ்ந்து, அதாவது நல்லா உள்ளுக்குள்ள போகணும். மண்ணுக்குள்ள உள்ள போற மாதிரி அதை நல்லா உள்ள ஆழ்ந்து போகணும். அப்ப நல்ல விதைகளே போட்டு நல்ல எண்ணங்களே நமக்கு கொண்டு வரணும். அப்ப நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாங்க ஒவ்வொருத்தர் வாழ்விலும், நம்ம இன்னைக்கு பேசிடுறோம் ஜூம்ல பேசுகிறோம், ஆனாலும் ஒவ்வொருத்தர் வாழ்விலும், என் வாழ்விலும் கவலை, வருத்தம், துன்பம் கண்டிப்பா எல்லோருக்கும் இருக்குங்க. ஆனா அது நிரந்தரம் அல்ல. இதுவும் கடந்து போகும். எல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிக்கினே போகணுங்க. அனைத்திற்கும் நன்றி சொல்லிட்டாவே போதும். எல்லாம் நன்மைக்கே. ஒரு தீமை வருதுன்னா கூட அது நன்மைக்கே. ஏன்னா பெரிய நன்மை நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு எல்லார் வாழ்வும் பசுமையானதாக இருக்கும். தேவையில்லாத நினைச்சு வருத்தப்பட்டு நம்ம உடல்ல இருக்கிற ஜீவகாந்தத்தை குறைச்சி கோவப்பட்டு, கோவத்தினால் எவ்வளவு போகுது சினத்தினால். கோபமும் வேணாம், பொறாமையும் வேணாம், கவலையும் வேணாம், பேராசை வேணாம். இதையெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணா எல்லாமே சரியாகிவிடும் என்று எண்ணி முடிச்சிடணும். அப்போ உள்ளதை உணர்ந்து இந்த இயற்கை தான் எல்லா இறைநிலையே எல்லாம் அல்ல பரம்பொருளாக இருக்கிறது என்றதை நம்ம உணர்ந்து கொண்டா எல்லாமே போதும். மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான், மனிதனிடம் அது புலனுணர்வால் இருக்கின்றது என்று சொல்லி எண்ணத்தை எண்ணமே இயற்கையின் சிகரம் என்று சொல்லி அந்த எண்ணத்தை பாசிட்டிவ் எனர்ஜியாக வைத்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. மிக தெளிவான ஒரு உரை. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சுமதி பாலாஜி அம்மா அவர்களின் உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சுமதி பாலாஜி அம்மா அருமையா எண்ணம் அது பசுமையானால் வண்ண வண்ண வாழ்க்கை தொடங்கும் போதே அதிரடியா கவிதை மாதிரி தொடங்கினீங்கம்மா. அந்த தவம் வேண்டும் அப்படின்னு நீங்க வேலைக்கு செல்லும் போது மானசீகமா குரு கிட்ட பேசி அந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு புல்லரிப்பு கொடுத்துச்சு.
அதே போல நீங்க எல்லா ஆசிரியர்களும் சேவைக்கு வரணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் இந்த ஜூம் மூலமா நிறைவேறியது அப்படிங்கிற அந்த அனுபவமும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்ததுமா. ஒரு அது வந்து நிமிஷமா, ஒரு ஆஹ் நிமிஷம். இது நான் சொன்னது உண்மையானது. இது ஆஹ் கோயம்புத்தூர் சைடு இருக்கிற பேராசிரியர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் ஏன்னா அவங்க கிட்ட அம்மா தான் கேட்டேன். அவங்க கிட்ட அம்மா தான் நீங்க கேட்டேன். இது உண்மையானதுன்னு சொல்லவே வேண்டியது இல்ல. நாம உண்மையைத்தானே நம்ம மனவளக்கலையில பேசுறோம். அதுதானே செயலுக்கு வருது. அது பாத்தீங்கன்னா அதுக்கு நாம உண்மை அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டியது இல்ல. நாம தான் நம்ம வாழ்க்கையில இந்த எண்ணத்தை உண்மையா உணர்ந்துட்டு இருக்கிறோமே. இல்ல, மகரிஷி நம்ம உதித்தார். மகரிஷி கண்டிப்பா. வந்துதான் உதித்தது. மகரிஷி. ஆமா ஆமா அதாவது இந்த அருட்தந்தை அருளிய இந்த வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எண்ணத்தை பத்தியே நம்மளால உணர முடிஞ்சது இல்லைங்களாம்மா. அந்த எண்ணம் கண்டிப்பா. எப்படி வேணாலும் வருதுங்கிறதையும் அது எப்படி நம்ம நல்லதா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த 6 குணங்களை நாம எண்ணம் மூலமா எப்படி சீரமைச்சுக்கிறது, இந்த 6 தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகங்கிற 6 காரணங்களால என்ன வருதுங்கிறதையும் நம்ம அருட்தந்தை மூலமா தனமா உணர்ந்தோம். கண்டிப்பா. அதனால கண்டிப்பா. ஆமா அது உண்மையான எண்ணங்கள் அப்படிங்கறதாம்மா நமக்குள்ள தோணும். நம்மளால வெளியே அதை சொல்ல முடியும். அது சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்குங்கிறதை இன்னைக்கு உங்களோட உரை மூலமா நாங்க இன்னும் மென்மேலும் உணர்ந்து கொண்டோம். அதே போல உயிர் சக்தியினுடைய விளைவுதான் எண்ணம். அறியப்படுவதனால அதுக்கு பேரு அறிவு அப்படிங்கிறதையும் விளக்கமா சொன்னீங்க. அதே போல அந்த எண்ணத்தை பத்திய அந்த கருத்துள்ள கதை ரொம்ப அருமையா இருந்ததுமா. நல்லதை மட்டுமே நாம எடுத்துக்கணும். அந்த காலையில வாழ்க்கை தொடங்கும் போது நல்லதை எடுத்துக்கிறதா தீயதை எடுத்துக்கிறதாங்கிற அந்த அற்புதமான கருத்துள்ள கதை வந்து ஒவ்வொருவருக்குமே அது பயனுள்ளதா இருந்ததுமா அந்த கருத்து. அதே போல எண்ணத்தை பசுமையாக வச்சுட்டா நமக்கு சிறந்த வாய்ப்பு. நாம தொடங்கி இந்த உலகம் வரைக்கும் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வருதுங்கிற பல கவிதைகள் மூலமாக எடுத்துரைத்தீங்க. அதே மாதிரி நல்ல விதை நல்ல விருட்சம், நல்ல எண்ணம் நல்ல செயல், நல்ல விளைவு நல்லதா பதிவாகுது, அது இன்பமா அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த எண்ணமே இயற்கையின் சிகரம் அப்படிங்கிறதோட நிறைவு செய்தது மிக மிக சிறப்பான உரையாக இருந்ததுங்கம்மா. துணை பேராசிரியர் சுமதி பாலாஜி அம்மாவிற்கு திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக குருவருளும் இறையருளும் இணைந்து வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அம்மா. வாழ்க வளம். அம்மா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாருக்கும் திருப்பூர் மண்டலத்துக்கே கோடி நமஸ்காரம். இறைவன் அநாகத சக்கரத்துல இருந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. அநாகத வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சுமதி பாலாஜி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சுமதி பாலாஜி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள் அருட்தந்தையின் ஆத்திச்சூடி என்ற தலைப்பிலே அம்மா அவர்களின் உரை. அம்மா நீங்க துவங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லோருக்கும் ஔவையாருடைய ஆத்திச்சூடி தெரிந்திருக்கும். பாரதியார் அவர்களின் ஆத்திச்சூடியும் தெரிந்திருக்கும். பாரதிதாசன் அவருடைய ஆத்திச்சூடியும் சிலருக்கு தெரிந்திருக்கும். நாம் இப்போது அருள் தந்தையினுடைய அரிய ஆத்திச்சூடியை, அற்புத ஆத்திச்சூடியை பார்ப்போம். தலைப்பு தந்தையின் ஆத்திச்சூடி. உயிரெழுத்துக்களின் வரிசையில் நாம் பார்ப்போம். ஆ, அன்பாயிரு. அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலையும் மனதாலையும் தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது. உதாரணமாக ஒரு முட்டையை நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள கருவை ஒன்றிணைந்து அதன் மென்மையான ஓடு பிடித்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் மாமரமும் மரத்தில் உள்ள பூ, பிஞ்சு, காய், கனி இவை அனைத்தையுமே அது சிறு காம்பின் மூலம் விழுந்து விடாமல் மரமானது தன் பிடியிலே வைத்திருக்கிறது. அன்புடனும் கருணையாகவும் அதற்கு வேண்டிய ஆற்றலையும் கொடுக்கிறது. அதுபோல நாமளும் வாழ்க்கையில அனைவருக்கும்
நம்மால் முடிந்த அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பு என்பது அழகான ஒரு உணர்வு. கண்களால் காண முடியாது, மனதால் மட்டுமே உணர முடியும். ஆசை. ஒருவருக்கு பல பொருள்கள் மீது ஆசை எழலாம். அவற்றை வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பொருள் மீது நம்ம எண்ணி அந்த பொருள் தேவையா இல்லை இன்றியமையாததா, அதனை நம்ம அவசியம் நம்ம அதை அடையணுமா, அதை அடைவது அவ்வளவு ஈஸியானதா, சூழ்நிலைகளும் ஒத்திருக்கிறதா, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் ஒத்திருந்து அதன் விளைவாக நலனும் ஒத்திருந்தால் அதனை அடைய நாம் முயற்சி செய்யலாம். முயற்சி செஞ்சு செயலாற்றி நம்ம வெற்றியும் பெறலாம். இல்லையெனில் இன்னென்ன நிலைகளால் இந்த பொருளை மீது நம்ம ஆசை கொள்வது நம்ம தவறான எண்ணம், நமக்கு தேவையில்லாத ஒன்று, நமக்கு இப்போது இது அவசியம் இல்லை என்பதை நம்ம உணர்ந்து நினைத்து அதன் ஆசையை நம்ம தள்ளி வைத்துக் கொள்ளலாம். ஆசைப்படும் போதுதான் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. இதன் பேரில் ஆசையை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்று பல தடவை சங்கல்பம் எடுத்து கொள்ளலாம். இன்சொல் பேசு. நம்ம எல்லார்ட்டையுமே நல்ல சொற்களையே பேசணும். உலக அமைதியா இருக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் மன அமைதியோடு இருக்க வேண்டும். அதுவும் நம்ம மனவளக்கலை அன்பர்கள் வார்த்தைகளை வெளிவரும்போது சொற்கள் தெளிவாகவும் அமைதியாகவும் கனிவாகவும் இருப்பதோட பிறருடைய நம்ம இணக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு மனத்திலும் நடைபெறும் அகப்போரை நம்ம தவிர்த்திடணும். நம்ம பிறருடைய மனம் துன்பப்படாதவாறு பேசி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். நம்ம என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சொற்களா வெளியே வருது என்பதை நம்ம எப்போதுமே சிந்தையில வச்சுக்கணும். அதை நினப்பு வச்சுக்கிட்டே நம்ம பிறரோடு பேசும்போது இனிமையான சொற்களையே பேச வேண்டும். ஈதல். ஒவ்வொரு மனிதனும் தர்மம் செய்ய பழக நிச்சயம் நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒழுக்கம், கடமை, ஈகை இவைகளை கொள்கையாக கொள்ள வேண்டும். நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். நம்ம இன்றைக்கு உடற்பயிற்சி செய்ய நம்ம தவறி விட்டுட்டோம். அப்ப அதற்கான உண்டியல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வைப்போம். அது போன்று அடுத்த நாளும் நம்ம செய்ய தவறிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரூபா 10 போட்டு வைக்கணும். இது போன்று வரும்போது நம்ம தானாகவே நம்ம இனிமே உடற்பயிற்சி செய்யாம இருக்கக்கூடாது, நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மேலோங்கி வந்துடும். இது போன்று நம்ம சேர்க்கிற தொகையில நம்ம தர்மத்துக்கு கொடுக்கலாம். அதுபோல நம்ம அன்றாடம் எப்போதுமே நம்ம சமைக்கும் போதோ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ வாழ்த்தி கொண்டே இருக்க வேணும். வாழ்க வளமுடன் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்த்தின் அலைகள் வான்காந்த களத்தில் கலந்து நாம் எண்ணிய நல்ல எண்ணங்களை இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு சேர்க்கும் என்பது உறுதி. உடற்பயிற்சி செய். நம்ம உடல்கள் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. நமக்கு கடவுள் கொடுத்த உடம்பு மிக அரிய பொருள். மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவன் உடம்பு மனசு எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்ததுன்னா சமுதாயத்திற்கு லாபமாகவும் நன்மையாகவும் குடும்பத்தில் மிக அமைதியான சூழ்நிலையும் உண்டாகும். நம்ம உடம்பை நம்ம கெடுத்துக்கிறதுக்கு நமக்கே உரிமை கிடையாது. ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி அது மாதிரி முறைப்படி எல்லாத்தையுமே நடத்தி கொண்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வதோட நம்ம உடலில் உள்ள செல்களுக்கு நம்ம எப்போதுமே நன்றி சொல்லிக்கிட்டே வரணும். ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார்கள். அருள் தந்தை அவர்களுமே
இதைத்தான் சொல்றாங்க. நாம் ஒவ்வொருவரும் ஊருக்கு உழைத்திடும் யோகத்தை ஒரு தொண்டாகவே கொண்டு வரணும் என்று நம் அருள் தந்தை வலியுறுத்துகிறார்கள். தனக்கென உழைப்பவர்கள் இந்த உலகத்தில் அதிக பேர் இருப்பாங்க. ஆனால் சுயநலமின்றி அனைவரும் வாழ்விற்காக தனது உடலையும் மனதையும் வருத்தி ஒரு வேள்வியாகவே நம்ம அதை எடுத்துக்கணும். பணியை எதிர்பார்ப்பின்றி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்பவர்களே தன்னார்வ தொண்டர்கள். எளிமையாய் இரு. துன்பம் வரும்போது நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். துன்பம் தூர விலகிவிடும். இதுவும் கடந்து போகும் என்ற தாரக மந்திரத்தை நம் மனதில் எப்போதும் வச்சுக்கணும். கருமையத்தின் பயனாக துன்பம் ஏற்பட்டாலும் நாம் இறை நிலையின் நம்பிக்கையோடு நடந்து நம்ம சென்றோம்னா இறைவன் நம் கூட வருவார். எளிமையாக இருப்போம். துன்பம் நிலையானவை அல்ல. அவை நம்ம ஆற்றுல நீர் ஓடுறது போல ஓடிவிடும். இன்பத்தை முறையோடு அளவுடன் அனுபவிக்க துன்பமே பெரும்பாலும் தோன்றாது. ஆய்ந்து நம்ம அதை உணரணும். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்றால் அதுதான் நமக்கு அமைதி நிலை. ஏற்றம் போற்றிடு. நாம் பொறுமையோடும் மற்றவர்களை வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படவோ பேராசப்படவோ இல்லாமல் ஏற்றம் நமக்கு எல்லோருக்குமே நிச்சயம் உண்டு என்ற மன தெளிவோட திண்ணமா இருக்கணும். ஏனென்றால் அப்படி இருந்தால் நமக்கு ஏற்றம் பல கிட்டும், நல்வாழ்வு சிறக்கும். ஐயம் தெளி. ஐயம் மனசுல வச்சுக்கவே கூடாதுங்க. சந்தேகங்களை கலைத்து விட வேண்டும். கேள்விகளை கேட்டு தெளிவு கிடைக்கும் வரை நம்ம முயற்சி செஞ்சு தெரியாததை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு அறிவு பேராற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த கேள்வி வந்தாலும் கேட்டு தெளிவடைய வேண்டும். அதே மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தாமே என்பதற்கு இணங்க நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டு வாழ். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வழி உண்டு. உடற்பயிற்சி செய்தால் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். இறைநிலையோடு நம்ம ஒன்றி இணைந்து வாழ பழக வேண்டும். இன்னைக்கு நம்ம மழை பெய்யுது, என்னடா மழை பெய்யுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வெயில் அடிக்குது, வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயற்கை அதாவது நியதிப்படி எல்லாமே நடத்தி கொண்டு வருகிறது. அதை நம்ம மனசால ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இணைந்து வாழணும். ஓதி உணர்ந்திடு. உடற்பயிற்சியை சொல்லி கொடுக்கும்போது நம்ம நம்ம தலையை வளர்த்து இறைநிலை நமக்கு நிச்சயம் வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம அறிவு எழுச்சி பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு பல விஷயங்கள் அது தெரிய வந்துடும். நமக்கு தெரியாது கூட சில சமயம் நம்ம தெரிஞ்சுக்கிறாப்புல வந்துடும். உடற்பயிற்சி காயக்கல்பம் சொல்லிக் கொடுக்க தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். நம் அனுபவங்களை பிறருக்காக வழங்கும் போது நம் அறிவுக்கு வலுவும் பலமும் நிச்சயம் ஏற்படும். ஒளவை மொழி நட. அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது, தானம் தவம் செய், பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய். தவம் தற்சோதனை தான் மனதை செம்மையாக்கும். மனக்குழப்பம் அடையா நிலையை நம்ம அடையணும்னா மனவளக்களை ஏற்று மகரிஷி வழி நடக்க நாட்டமாய் இருக்க வேண்டும். மேலும் நாள் 2 முறை உடற்பயிற்சி நம்ம செய்யணும். வாரம் 2 முறை மன்றம் செல்ல வேண்டும். மாதம் 2 முறை மௌனம் ஏற்க வேண்டும். வருடம் 2 முறை ஆழியார் செல்ல வேண்டும். வாழ்வாங்கு வாழ இறையருளும் குருவருளும் துணை நிற்கும். இறையருளின் துணையோடு தொடர்ந்து அறிவை அறிய அறிவு திருக்கோயில் செல்வோம். கவி. இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளத்தே எழுப்பிவிட்டாய். அறிவேன் உறைவாய் என்னுள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறு கருவியாக என்னை உலகுக்கு ஆக்கு.
முறையாக தலைவர்கள் அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உயர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். வாழ்க வளமுடன். நம் முன்னோர்கள் பல ஆயிரம் கோயில்களை கட்டியிருக்காங்க. நம்ம கோயிலில் போய் நல்லா அதில் உள்ள பலன் புறம் அடைஞ்சிருக்கோம். ஆனால் அறிவுத்திருக்கோயில் ஆன்மீக பயணத்திலேயே ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. பல கோயில்கள் விக்கிரக ஆராதனைக்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம அறிவுத்திருக்கோயில் அவரவர்களின் அறிவையே ஆராதனை செய்ய அமைக்கப்பட்டுள்ளது. விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் பயனற்றது என்று நம்ம நினைக்கவே கூடாது. மனிதன் எந்த மதத்துல எப்படி வணங்கினாலும் தன் அறிவை கொண்டுதான் வணங்குகிறான். நம்ம எந்த முறையில் இறைவணக்கத்தை நடத்தினாலும் அறிவு விரிவடைந்து நம் அறிவைத்தான் வணங்குகிறோம். ஏனென்றால் அறிவுதான் தெய்வமாக இறைநிலையாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கருத்தே அங்கு கடவுளாய் நிற்கும் காட்சியை காண்பாய். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வகையில் எந்த உருவத்தை வச்சு எந்த பெயரை வச்சு நம்ம இறைவனை வழிபட நினைத்தாலும் அங்கு நிற்பது அறிவு ஒன்றுதான். எல்லாம் வல்ல இறைநிலையே தன்னையே அசைத்து விண்ணாக இருக்கிறது. அதனைத்தான் விஞ்ஞானிகள் கடவுள் அணு என கண்டுணர்ந்து நோபல் பரிசு பெறுகிறார்கள். நமது உடலுக்குள்ளும் உயிராக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதுவே பிரபஞ்சம் கொண்டு இருக்கிறது. ஆக விண் என்ற அந்த அணு கடவுள் அணு ஒவ்வொரு விண்ணிற்குள்ளும் மையத்தில் இருந்து சுழலுது. உடல் வரையில் விரிந்து வெளியிலே விரிந்து பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து எல்லாம் வல்ல இறைநிலையாக அறிவு என்ற மெய்ப்பொருளாக எங்கும் நீக்கமற நிற்கிறது. இதனை விலக்கிக் கொள்வதற்கு வெளியில நம்ம கடவுளை தேடி அலையவே வேண்டியதில்லை. இந்த இறைநிலை நமக்குள்ளாக அறிவாக உள்ளத்தை அறிவின் மூலமாக அறிவதற்காகத்தான் எளிய முறையில் இந்த அறிவுத்திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தத்துவத்தை உணர நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகாவை ஏற்படுத்தி அதனை பயிற்சியாக இந்த உலகெங்கும் அறிவுத்திருக்கோயில் வளர்ந்து கொண்டே வருகிறது. பயிற்சியின் மூலம் அலைந்து கொண்டிருக்கின்ற நம்ம மனம் சிறு சிறு நிலைக்கு வரும். அலையானது அடங்கினால் இறைவனாக மாறி அறிவாக வளர்கிறது. இந்த பயிற்சி அளிப்பதற்கு ஒரு நம்ம தூய்மையான இடம் அமைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அத்தகைய சிறப்போடு தான் அமைந்துள்ளது இந்த அறிவுத்திருக்கோயில்கள். அது நம்மளுடைய கோவில், நமக்காக கட்டப்பட்ட கோவில். நீண்டுடைய சமூகத்திற்கும் தலைமுறைக்கும் அறிவை தூண்டிவிட்டு ஆன்மீக வழியிலே வழிகாட்ட ஒரு சரித்திர நிகழ்வாக அமைக்கப்பட்டதுதான் இந்த அறிவுத்திருக்கோயில்கள். இதுல சாதி மதம் வேறுபாடின்றி அனைவருமே இங்க போகலாம். தொழிலிலே சிரமப்பட்டவர்கள், குடும்பத்திலே அதிகமாக மன உளைச்சலாக சிரமப்படுபவர்கள், வேறு விதமான மனச்சோர்வு ஏற்பட்டவர்களும் இங்கு வரலாம். உடற்பயிற்சி, யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மூலம் மேலும் எந்த முறையிலே நம்முடைய ஆற்றலை மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படும்படி செய்யலாம் என்பதை அறியலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தலாம். இந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி கற்று உடல் நலம் பெற்று எளிய முறை குண்டலினி தவம் பயின்று மனவளமும் பெற்று சித்தர்களின் காயகல்பமும் பயின்று கருமைய தூய்மை பெற்று மௌனம் அகத்தாய்வில் கலந்து குணநலப்பேறு பெற்று ஒவ்வொருவரும் நம்ம நடமாடும் அறிவுத்திருக்கோயிலாக வாழலாம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்த்தின்படி அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம்,
ஓங்கி சிறப்புற்று வாழ அறிவுத்திருக்கோளோடு இணைந்து கொள்ள அன்பர்களே வாரீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற என அழைக்கின்றோம். நாம அன்பும் கருணையும் நம்மை ஆளட்டும். அறநெறி பிறழாது நாம் வாழ வேண்டும். அருகுண சீரமைப்பு நாம் அடைய வேண்டும். அறிவே நம்மை ஆட்கொள்ள வேண்டும். ஆணவத்தை அடியோடு ஒழித்தல் வேண்டும். ஆசைகள் அளவோடு இருத்தல் வேண்டும். ஐந்தில் அளவு முறை காத்தல் வேண்டும். ஐந்தொழுக்க பண்பாடு அமைதல் வேண்டும். இவை அனைத்தையும் பெற நாம் நாள் தவறாமல் தியானிக்க வேண்டும். மனம் எப்போதெல்லாம் இயற்கையின் தன்மையை மறக்கிறதோ அப்போதெல்லாம் அது துன்பத்துக்குள் சிக்கிக் கொள்கிறது. துன்பம் திடீரென்று தோன்றுவதில்லை. எப்போதுமே நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டா கூட அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு காரணம் அதெல்லாம் நமக்கு நிச்சயம் காட்டியிருக்கும். அதை ஆராய்ந்து பார்த்தா நமக்கே தெரியும். இயற்கை என்பது அமைதி மற்றும் பேரின்பமயமானது. இதை உணர்ந்து மனம் மெய்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வுகளை சிறுமையாக்கி இன்பம் துன்பம் என தாழ்த்து செய்யப்படுகிறது. இயற்கை இனிமையில் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. அது இயக்க ஒழுங்கோட ஆற்றல் வளத்தோடையும் எப்போதும் துல்லிய சமதள சீர்மை தப்பாது இயங்கி வருகிறது. சிறுமையுற்ற மனம் நம் எல்லையை உணரா மனம் எல்லை கட்டி கொள்கிறது. இந்த எல்லைகளை உடையது எல்லையில்லா தில்லையை மனம் கரைந்து போக வேண்டும். தில்லையில் மனம் கரைந்து போக வேண்டும். மனம் பேரொருள் வெளிக்குள்ளே தன் வேடங்களை எல்லாம் கழுவி களைந்து தன் பாவ மூட்டைகளை கரைத்து தன்னருள் வெளிக்குள்ளே சரணடைய செய்யும் வரை மனமானது மருள் நீங்குவது இல்லை. எந்தவிதமான நிபந்தனையுமோ வேண்டுதலோ அற்ற சரணடைதல் என்பதையே ஆன்மீக உச்சமாக வரையறுக்கிறது. இந்த சரணடைதல் தினம் தினம் க்ஷணம் க்ஷணம் நிகழ வேண்டும். தன்னுள் இருக்கும் அல்லதை கழிக்க வேண்டும். அகத்தூய்மை வேண்டும் என்போர் திட வைராக்கியத்துடன் குருவழியே தியானித்து பழக வேண்டும். தியானம் மனதையும் அறிவையும் இணைக்கும் ஒரு தெய்வீக பாலம். தியானம் மனதை புறத்தே விடுத்து அகத்தே அழைத்து செல்லும். வாழ்வு தன் இயற்கையான யதார்த்தத்தை கண்டறிவதற்கு தியானம் துணை செய்கிறது. தியானம் மனிதனின் காயங்களுக்கு மருந்து மட்டுமல்லங்க, அது எல்லையில்லா பேரண்டமாக விரிந்தும் மனதிற்கு விருந்தாகவும் விடுகிறது. மேலான தியானம் நுணுங்கி நுணுங்கி விரிந்து நுண்மை தரும், மனமேன்மை தரும், மாசு நீங்கி தூய்மை தரும், கரைய கரைய கரை விலகும், துறை விளங்கும். முழுமையும் மேன்மையும் முழுதாய் உணர பழகுவீர் தியானம். நிச்சயம் நம்ம தியானத்தை எப்போதும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். மனித வாழ்வு பெரு நியதியாக கருமைய தூய்மையாக வலுவுடையதாகவும் அமைதியும் இன்பமும் பெருகும் திறனுடையதாகவும் மேம்பட உதவுகிறது. மனிதன் இறை உணர்வு உயிரின் விளக்கம் அறநெறி நின்று வாழும் தன்மையும் உண்டாகும். நம்மளுடைய மனம் விரியும் தன்மையும் பெறுகிறது. எண்ணம் சொல் செயல்களின் தவறு செய்யாது விழிப்பு நிலையோடு இருக்க உதவுகிறது. அறிவின் திறன் கூடி அதை கிரகிக்கும் சக்தி கூடுகிறது. ஒத்துப்போதல், சகித்து கொள்ளுதல் போன்ற பண்புகளும் நமக்கு உண்டாகும். அவ்வப்போது செய்துவிடக்கூடிய தவறுகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் களைத்து தூய்மையை பெருக்கிக் கொள்ள துணையாகவும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்களை ஆற்றும் திறன் ஓங்குகிறது. அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி மூலம் உலக அமைதிக்கு வழிவகுக்கிறது. நடக்கக்கூடியதை நினைக்கச் செய்கிறது, நினைப்பதையே நடக்கச் செய்கிறது. நாம்
மனதை நிறுத்தி வைத்திருப்பது முடியாத ஒன்று. நாம் செய்ய வேண்டியது மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவது. ஒழுங்குபடுத்துதல் என்பது நம் தவண முறையிலும் அகத்தாய்விலும் மூலம் நிச்சயம் சாத்தியமாகும் ஒன்றுதான். நம் மனம் ஓரிடத்தில் நிற்காமல் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு வேகமாக செயல்பட்டு கொண்டு பழகிவிட்டது. உதாரணமாக நம்ம மழை நீரை எடுத்துக்குவோம். அது புவியீர்ப்பு விசையின் ஏற்றபடி தனது பாதையில அமைத்து கொண்டு ஓடும். மீண்டும் மழை வந்தாலும் அதே வழியில தான் அது ஓடும். அது வேறு திசையில் செல்ல முயற்சிப்பதில்லை. பழைய அதே பாதையிலே செல்வது அதன் தன்மை. மனமும் அது போன்றுதான் செயல்படுகிறது. நம்ம தியானம் என்பது அதை பயின்ற பிறகும் மனதை பழைய வழியிலே செல்லாதிருக்க வைத்து பழகுவதுதான் தியானம். இந்த திறனில் வெற்றி கிட்ட வாழ்க வளமுடன்மா. சரிம்மா, பலகாலம் பலகாலம் தளராமல் முயற்சியை கைவிடாமல் இருக்க வேண்டும். தவம் நம்மளை நல்ல சித்திக்க வைக்கும். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அம்மா.